வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். என்னோட சேனல்ல பார்க்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு நம்மளோட வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் டூருக்கு போறேன். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ பஸ் ஈவினிங்கா 5 o'clock வருது. இது ஆஃப்டர்நூன் தான். நான் ரெடி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம கடைசி நேரத்துல ரெடி ஆயிட்டு போக முடியாதுன்னு சொல்லி நான் இப்பவே ரெடி ஆயிட்டேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இந்த ட்ரிப்போட vlog தான் நான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 PM எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் 4:30க்குலாம் நான் கிளம்பி போயிட்டேன். நான் போய் பார்த்தப்போ யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே பஸ்லாம் கிளம்பி நாங்கள் போகிறதுக்கு 6:45 போல் ஆயிடுச்சு. 6:45க்கு பஸ் எடுத்துட்டாங்க. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னை விட்டு வெளியே ட்ரிப்பு போகிறது. நான் தடாக்கு மட்டும் போயிருக்கேன், மற்றபடி வேற எங்கேயுமே போனதில்லை. ஸோ இந்த வாட்டி கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். நைன் ஓ கிளாக்ல டின்னருக்காக பஸ்ஸை மெயின் ரோடு ஹைவேஸை ஒரு ஓரமாக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கத்தான் பாய் போட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ எடுக்க டைம் 12 ஆச்சு. அதாச்சும் நெக்ஸ்ட் டே பிரேக்குக்காக ஹோட்டல் ஏரியாவில் நிறுத்தியிருந்தாங்க. நான் டீக்காக நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது டீக்காக கிடையாது. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்களை பிக்கப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்கள திண்டிவனம்ல பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 AM கிட்ட ஆகிட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு லேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி டிரைவர்ஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ஆல்ரெடி டிலே ஆகிட்டனால நாங்கள் ரொம்ப அவசரமாக தான் கிளம்பிட்டு இருந்தோம். நான் இந்த ட்ராவலில் சரியாகவே தூங்கலை. ஏன்னா எனக்கு ரொம்ப நெக் பெயின்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 5 AM இல்லை 6 AM இருக்கும். அப்போ நிலா சூரியனே வந்துருச்சு. ஆனால் நிலா மட்டும் போகாமல் நான் அப்படியே இருந்துச்சு. நான் சன்ரைஸ் ஆகிறது அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்னிங் நாங்கள் கரெக்டாக மதுரைக்குள்ளே மதுரை டோல்கேட்குள்ளே நாங்கள் போயிட்டோம். ஸோ மதுரையிலேருந்து இன்னும் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. தென் ஒரு 10 o'clock போல் நாங்கள் கன்னியாகுமரியிலே போயிட்டு நாங்கள் அங்கே பிரேக்குக்காக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம், கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய விண்மில்ஸ் தான் இருந்துச்சு. அது எல்லாமே நிறைய கன்னியாகுமரியிலேருந்து ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்லாகவே விண்மில்ஸ் தான் இருக்கும். அது சுற்றிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். ஒரு சிலர்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். அது எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 11 o'clock போல் எங்களோட டெஸ்டினேஷன் இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க அந்த ரூம். ஒரு பெரிய ஹால் மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம். போனதுமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் சாம்பார், ரசம், மீன் குழம்பு. அங்கே கன்னியாகுமரியில் ஃபிஷ் ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ மீன் குழம்பு, அப்பளம் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock மேலே நாங்கள் வெளியே பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு தான் போகிறதா இருந்துச்சு. நாங்கள் அந்த மெயின் ரோட்டில் தான் இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே எங்கள் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 1 kilometer போல் நடக்கணும் ஸ்ட்ரெயிட் ரோட்டில். அப்படி நடந்ததுமே பீச் வரும். ஸோ நேராக லெஃப்ட் சைட் போனீங்கன்னா பீச் வரும். அதே மாதிரி நேராக போனோம். நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் கடைங்களாக இருந்துச்சு. நேராக போல் லெஃப்ட் சைடு தான் போனோம். லெஃப்ட் சைடில் போகிறப்போ சைட்லலாம் கடைங்களாக இருந்துச்சு. அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் வழி மாதிரி போச்சு. அங்கே தான் இந்த போட்டிங்க்கு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100 rupeesக்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போட்டிங்க்கு உள்ளே போயிடணும். யூஸ்வலாக அங்கே பெரிய லைன் இருக்குமா, பட் நாங்கள் போனப்போ அந்த மாதிரி லைன்லாம் இல்லை. நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு 20 பேருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்கள் கூட வந்தவங்களாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனாலுமே நாங்கள் போகிறப்போ ஒரே போட்லேயே ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் க்ரௌட் இருந்துச்சு.
ஒரு போட்லேயே வந்து 100 பேர்கிட்ட ஏற்றிடுவாங்க. அட் அ டைம்லேயே 100 பேர்கிட்ட ஃபில் ஆகுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் எடுக்கல. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் போட்லேயே வந்து ஏறிட்டு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். எங்கே போய் விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஹவுஸில் தான் வந்து போட் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேயே தான் பிக்கப்பும் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு 30 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா வந்து ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணுற பிளேஸ் இருக்கும். சில காஸ்ட்லி ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு வரீங்கன்னா அங்கே வந்து பே பண்ணி ரூமில் வைக்கிற மாதிரி லாக்கர்ஸ் டைப்லேயும் இருக்கும். அங்கே வந்து சில பேவும் பண்ணிக்கலாம், பே பண்ண இஷ்டம்னா வெளியவும் கழட்டிட்டு போய்க்கலாம். ஸோ ஸ்லிப்பர் இல்லாமல் தான் 3 பிளேஸ்லையும் வந்து நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். விவேகானந்தா ஹவுஸில் வந்து ஒயிட் பெயிண்ட் மாதிரி வழி வச்சுருப்பாங்க. வெயிலில் அதில் நடக்கிறது சேஃப். அதில் நடந்தால் சூடு தெரியாது. வேறு எங்கே கால் வச்சாலும் ரொம்பவே கொதிக்கும். அதே மாதிரி விவேகானந்தா ஹவுஸ்க்குள்ளே வந்து அவரோட ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கேமராஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ நாங்கள் அது விசிட் பண்ணதுக்கப்புறமா கிளாஸ் பிரிட்ஜ்க்காக போயிட்டோம். ஆனாலும் உனக்கு தைரியம். எனக்கே பயமா. விட்டு போகாதம்மா. ஏதோ கிளார் அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு வந்து ஹைட்டுனா ரொம்ப பயம். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் போனேன். அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் கிளார் அடிச்சதுனால அடியில் தெரியல. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும். அதில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அந்த இடத்துல நடக்கிறப்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து வேற ஒருத்தவங்க சில வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்லோமோ மாதிரி ஏதோ எடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து நடந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட நாங்கள் வந்துட்டோம். ஸோ அங்கே போனதுமே கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஏறி போனோம்னா மேலே வந்து ஸ்டாச்சு இருக்கும். அங்கே வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கும். திருவள்ளுவர் காலு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ வந்து அங்கே சின்ன இடத்துல தண்ணி மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா மீனுங்கெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதை ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறமா போட் வந்ததும் நாங்கள் கிளம்பிட்டோம். 5 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே சில ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிங்காக போயிருந்தோம். லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும். அங்கே வந்து சன்செட் வந்து பார்க்க போயிட்டுருந்தோம். போகிற வழியில் மயில் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஷாப்ஸ் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸு ஏறி போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் 100 ருபீஸ்னு சொல்லி ஒரு கடை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காந்தி மண்டபம்னு ஒரு மண்டபமும் இருந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே வந்து போகல. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா பஸ்ஸு வந்ததும் நாங்கள் பஸ்ஸு ஏறி 2 ஸ்டாப்பிங் போல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ பஸ்ஸில் வந்து 2 ஸ்டாப்பிங் கிட்ட போய் அவங்க வந்து சன் செட்டு பார்க்குற இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இதான் வந்து சன்செட் பாயிண்ட். வந்து பஸ்ஸில் வரும்.
நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம், ஒரு 5 o'clock அந்த மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பீச் கிட்ட போனீங்கன்னா அந்த மண் வந்து நல்லா கல் சைஸில் பெருசாக இருந்துச்சு. அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. இந்த சன்செட் பாயிண்ட் தான் வந்து அரேபியன்ஸ் இருக்க இடம் அப்படின்னு சொன்னாங்க. இதான் வந்து அரேபியன்ஸ் எங்க வீட்டாண்ட இருக்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால். நீ ஏமா பூச்சி வலிச்சுன்னுக்குற? இந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியராகவும் அட் த சேம் டைம் வந்து அந்த சூரிய வெளிச்சம் படுறப்போ அதோட கலரே வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. சன்செட் வந்து பார்த்துட்டுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ் பிடிச்சி நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கே ரிட்டர்ன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போய் அங்கே ஒரு டெம்பிள் தெரியுது இல்லையா, அங்கே தான் போகணும். உடனே நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம். இந்த சைடு வந்து எங்களோட ஹோட்டல் இருக்கு. குடிச்சிட்டு இந்த சைடுக்கா போகிறோம். கரெக்டாக இந்த சர்ச்சாண்டதான் ஃபுல்லாக இடம் பிடிச்சிருக்காங்க. சன்ரைஸ் பார்க்க மார்னிங்கே போனாலுமே நிறைய பேர் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களே எனக்கு இடம் தேடி பிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து 5 o'clockலாம் போயிருந்தோம். பட் சன் ரைஸ் ஆகிற டைம் வந்து 6:15 தான் ஆச்சு. ஸோ நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆகும்னு வெயிட் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் ஆகவே இல்லை. மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா சன்ரைஸ் ஆகிறது கிளியராக தெரியாதுன்னு சொன்னாங்க. பட் வந்து நாங்கள் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. நீர் டைம்ல வேற கண்ணாடியே போடாது, அது கண்ணு தெரியாது உட்காந்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே வந்துச்சு. அப்புறம் முழுசாக ரைஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி சன்ரைஸே பார்த்தோம். இங்கே பாருங்கள் நிலா இருக்குது. இதான் வந்து சூரியன் இங்கே இருக்கா. இப்படி பார்த்தீங்கன்னா நிலா இங்கே இருக்குது. வந்து நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஃபால்ஸ் பேர் நேரில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்திருக்கோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக வாய்க்கால் இருக்கும். ஃபுல்லாக பைனாப்பிள் ஸ்மெல் வருது. ஏன்னா இங்கே பைனாப்பிள் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. முன்னாடி கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்கு.
இந்த ஃப்ரூட் பார்க்க புதுசாக இருந்துச்சுவாங்க. இது வந்து சேமாங்கணும். புளிப்பும் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கு. மாத்தூர் தொட்டிப்பாலம். இது வந்து காமராஜரால் கட்டினாங்க அப்படி சொல்லி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோன் மாதிரி பொதிக்கப்பட்டிருக்கு. இந்த கால்வாய் மாதிரி தான் போகும். இது மேலே தான் அது வந்து தொட்டி பாலம் மாதிரி வருமா. தொட்டி பாலம் இது எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ண மாதிரி வருது. நல்ல ஹைட்டு. ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. இது வந்து இந்த மலையோட கனெக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்டியிருக்காங்க. செம்ம ஹைட்டு. அப்படிக்கா வந்துட்டு இந்த சைடு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது வழி. இந்த வழியாக போயிடணும். இங்கே சைட்லேயும் ஷாப்ஸ் இருக்கு. இங்கே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் பிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. வந்து அதே ஸ்பேஸை பார்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து வாக் மாதிரி போகுது. இதுதான் இவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம வந்திருக்கோம். அந்த ஃப்ளோர் ஈஸியாக நடக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி ஏற முடியாதுன்னு சொல்லி போன வழியாகவே ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சிட்ருக்காங்க. சவுண்டு பாருங்கள், சூப்பராக கேட்குது. இதான் நாங்கள் நடந்து வந்துச்சு. இப்போ ரிட்டன் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்படியே போனோம் வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து போனோம். இந்த ஃபால்ஸ் பேர் நான் வந்து சரியாக தெரியல, கேட்டு சொல்கிறேன். நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டவல் லுங்கிலாம் கட்டு இந்த மாதிரி. இந்த ஹேண்ட்டு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். ஷார்ட்ஸ் இருக்கிறது நல்லது ஜென்ஸுக்கு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. 100 rupees சொல்கிறாங்க. ஷார்ட்ஸ் வந்து 150, 100. அதேமாதிரி டிஷர்ட் வந்து 150, 200 அப்படிதான் சொல்கிறாங்க. அங்கே விட இங்கே கொஞ்சம் ப்ரைஸாக தான் சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸ்குள்ளே வரத்துக்கு வந்து டிக்கெட் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது போகிற வழியில நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. கன்னியாகுமரி பீச்சாண்டை விட இங்கே வந்து இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து ப்ரைஸ் கம்மியாகவே இருந்துச்சு. பட் எதுவுமே வாங்க முடியல, ஏன்னா நாங்கள் ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருந்ததுனால. ஸோ உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் இல்லை, உள்ளே போயிட்டு பேக்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் குளிக்க போயிட்டோம். ஸோ தண்ணியாண்ட வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து 10 rupees பே பண்ணுமா அந்த ரூமு. அது கூட ஒருத்தருக்கு ஒரு ரூம் மாதிரி பாத்ரூம் மாதிரி கூட கொடுக்கல. ஒரு காமன் ரூமில் எல்லா லேடிஸும் மாற்றுற மாதிரி விட்டாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ முற்றத்துக்கு போகிறோம். அதாவது கன்னியாகுமரியோட எண்ட் பாயிண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பீச் தான். 2 சைடுமே பீச் தான். பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. பட் அதுக்குள்ளேயும் நாங்கள் நடந்து போகணுமா. ஸோ பஸ்ஸு இவங்க கூப்பிட்டு போகாதனால நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ வந்து அந்த எண்ட் ஆஃப் த பீச்சில் வந்து ஒரு டெம்பிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த ஆலயத்தில் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே பீச் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் வழி தெரியாமல் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு இடத்துல பீச் இருக்குன்னு சொல்லி அங்கே நாங்கள் ஒரு 1 kilometer போல் நடந்து போயிருந்தோம்.
அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து அங்கே ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணி நாங்கள் உள்ளே போயிருந்தோம். பட் அங்கேயும் வியூ நல்லா தான் இருந்துச்சு. பட் பின்னாடியே போயிருந்தோன்னா டிக்கெட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆக்சுவலாக. இதுதான் அந்த சர்ச் பின்னாடி இந்த பீச்சு. இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கன்ஃபியூஷன்ஸால் நாங்கள் வேற எங்கேயும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டோம். ஸோ அந்த இடத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். முட்டம் போய் முட்டின்னு போ. இங்கே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஃபுட்டு, பலூன் அந்த மாதிரி. அப்புறம் டிக்கெட் வேறு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்காக என்ட்ரி ஃபீஸும் வாங்குறாங்க. ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பட் யாருமே வரல. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வருவாங்கன்னு. பட் எங்கள் கூட வந்தவங்க யாருமே வராமல் அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டதுனால நாங்கள் இங்கே மட்டும் ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வெளியே வந்துட்டோம். பட் செம்மையாக இருந்துச்சு இந்த இடத்துலலாம். நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஒரு சன் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் வந்து 7 கிட்ட வீட்டு வந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து நேந்திர சிப்ஸ் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்கோம். இங்க வந்து எல்லா இடத்துலயும் கம்மியா கிடைக்காது. வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கறதுனால அதிக ரேட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம கரெக்டா கடை வந்து பேசி வாங்கணும். அந்த ஷாப்புக்கு தான் இப்ப நாங்க நடந்து இருக்கோம். ஸோ இந்த ஷாப் தான் ஹோல்சேலில் வந்து நாங்கள் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்து வாங்கிட்டு நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 10 ஆகுது. நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ் வந்ததும் கிளம்பிடுது. சரியான வெயில். ஒரு 1/2 hour கழிச்சு எங்களோட பஸ் வந்துருச்சு. சிஎஸ்கே பஸ். நாங்கள் கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து ரெஸ்ட் ரூம்காக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இந்த கயத்தாறில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட மணிமண்டபம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் கேட்டோம். அங்கே சாப்பிட்லான்னு சொன்னதுனால நாங்கள் அங்கேயே வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டு போயிருந்தோம். லஞ்சு சாப்பிட்டு அங்கேயே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட இமேஜஸ் அந்த ஸ்டோரியெல்லாம் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. அது என்னென்னா ஒரு குறுநில மன்னராக ஜாக்சன் துரை அப்படிங்கிறவர் அவர்கிட்ட வந்து அந்த கிஸ்தி அதாவது வரி கேட்டதுனால வந்து அவர் அதை கொடுக்க மறுத்தாரா. ஸோ அதுக்காக வந்து தந்திரமாக அவரை வந்து பிடிச்சி அவரை வந்து ஒரு புளிய மரத்தில் வந்து தூக்கு போட வச்சு சாகடிச்சாங்களாம். ஸோ அவரை தூக்கு போட வச்சு அந்த புளிய மரம் வந்து பட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து சிவாஜி கணேசன் இருக்காங்களே நடிகர் திலகம், அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி கட்டி கொடுத்தாராம் அவரோட ரெமம்பரன்ஸ்க்காக. ஸோ அதை தான் வந்து அங்கே போட்டிருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து அவரை வந்து தூக்கு போட வச்சாங்களாம். ஸோ அந்த இடத்துல அந்த மரம் பட்டு போனனால அந்த இடத்துல இந்த இது மாதிரி டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. இதை வந்து சிவாஜி கணேசன் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உள்ளே வந்து அந்த ராஜாவோட இமேஜ் இருந்துச்சுல்ல, அதுவுமே பார்க்க அப்படியே வந்து சிவாஜி கணேசன் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்.
இந்த ஒரு இடத்துல தான் பெரியவங்களெல்லாம் ஊஞ்சல் ஆட விட்டாங்க. அதனால எல்லாரும் உட்காந்து ஆடிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு நைட்டு வந்து 10:30 போல் நாங்கள் திண்டிவனம் பைபாஸ் ரீச் ஆனதும் அங்கே உட்காந்து வெளியே சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு 3:30 மணி போல் ஆச்சு. தாம்பரம் போகிற வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போகிறதுக்கு பதிலாக தப்பான ரூட் போயிட்டோன்னு சொல்லி சந்து வழியாக போய் அங்கே டேர்ன் பண்ணுறப்போ மரக்கிளை வந்து சைடில் இடிச்சிருச்சு. அதுவும் கரெக்டாக நாங்கள் உட்காந்துட்டு இருந்த இடத்துல தான் வந்து அந்த மரக்கிளை இடித்து ஃபுல்லாக கண்ணாடி பீசஸ்ஸு. நாங்கள் அப்புறம் எந்திரிச்சிட்டோம். எங்கள் மேலெலாம் பீசஸ் இருந்தாலுமே தேங்க் காட் யாருக்குமே வந்து எந்த அடியுமே படலை. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock போல் மார்னிங் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா நான் வெளியே வந்து அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ 2 row அங்கே இருந்த கண்ணாடி பீஸ் வேகமாக வீட்டுக்கு வந்ததே குட்டிங்களை பார்க்க தான். நல்ல வேளை அவங்க பத்திரமா உள்ளே தான் இருந்தாங்க. பட் வந்து தண்ணி பாட்டிலை தள்ளி விட்டதுனால எல்லா தண்ணியுமே உள்ளே ஊற்றி மூழ்கி போய் நின்றுட்டு இருந்தாங்க. அது எப்போ ரொம்பச்சுன்னு தெரியல, எங்கேயுமே அசைய முடியாமல் ஓரமாக 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க ஈரமாக. ஸோ 2 பேரையும் தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டேன். அவங்க இப்போதைக்கு ஓகே தான். அவ்வளோதான். இந்த 3 days ட்ரிப் vlog வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிறகு உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.